சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சஹா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிபிகேஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அன்பழஞ்சங்களே, இன்னைக்கு நம்ம ரொம்ப நல்ல விஷயத்தை பார்க்க போறோம். அதாவது மாணவர்களுக்கான ஒரு சிந்தனை. மாணவர்கள் தன்னம்பிக்கை எப்படி வளர்க்குறது, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்து கொண்டிருக்கும் எல்லா குடும்பங்களும் வணங்கி இது வழங்கலாம். இதை பல கட்டமாக பிரிக்கலாம். நான் ஒரு 6 விஷயமா இதை நம்ம பார்க்கலாம். இந்த 6 விஷயத்தை நீங்கள் ஒரு மாணவரானால் நீங்கள் இதை கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம். அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஒரு தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை எப்படி இருக்கணும்? ஒரு கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ஊரில் ஒரு குரு கிட்ட பல மாணவர்கள் இருந்தாங்களாம். அந்த மாணவர்களை சோதனை பண்ணுறதுக்காக அந்த குரு சொல்வாராம், நீங்கள் சில பொருட்கள், அதாவது அவரை பார்க்க வருவாங்க, இந்த குருவை பார்க்க வர்றதுக்காக சில பொருட்களை கொடுக்கறதுக்காக முடிவு பண்ணுவாங்களாம். முதல்ல ஒரு இனிப்பு கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணுவாங்களாம். அந்த இனிப்பு பலகாரத்தை எடுத்துட்டு குருக்கு எல்லா மாணவர்களும் கூப்பிடுவாங்களாம். உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு தான் நீங்கள் என்னை பார்க்க வரவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்களாம். இப்படி அந்த மாணவர்களுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்களாம், தன்னுடைய குருக்கு கொடுத்துட்டு மற்ற வெளியில் அவர் அந்த குருவை பார்க்க கொடுப்பாங்களாம். ஒரே ஒரு மாணவன் என்ன பண்ணுவாருன்னா, முதல்ல அவர் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாம் கொடுப்பாங்களாம். மற்ற மாணவர்கள்லாம் இவர்கிட்ட கேட்பாங்களாம், நீ என்ன பண்ணுற, குரு மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படி கேட்பாங்களாம். ஆனால் அந்த குரு சொல்வாராம், அந்த மாணவர் பண்ணுறதுலாம் கரெக்ட், ஃபஸ்ட்டு அவர் மேலே நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வச்சு வாழ்கிறதான் கரெக்டான வாழ்க்கைன்னு சொல்லி அந்த கதை முடியுமா. அப்போது முதல்ல நீங்கள் உங்களை நம்பணும். நம்பி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்பொழுது அது ஒரு நல்ல விஷயம் ஆகும். முதல்ல நம்பிக்கை ஆயிடுச்சியா, நம்பிக்கை ஆனதுக்கப்புறம் நம்ம இன்வால்வ் ஆகணும். எந்த விஷயமானாலும் நம்ம ஒரு இன்வால்வ் ஆகி பண்ணி நம்ம ஜெயிக்கிறது தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நீல் ஆம்ஸ்ட்ராங், இந்த சந்திர பகவான், அதாவது நிலா பகவான் இருக்காங்க இல்லையா, இங்கேருந்து மூணுக்கு போகிறதுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க அவங்கள அர்ப்பணித்தாங்களாம். அவங்களுடைய பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன வயசுலேயே அர்ப்பணித்து அந்த கனவு காண் அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க இல்லையா, கனவு கண்டு கடைசியில் சேர்ந்துருவாங்களாம். அதே மாதிரி நம்மளை அதில் நம்ம ஈடுபடுத்தணும். அதோட தொடர்பு பண்ணி நம்ம ஈடுபடுத்தி வளரும் போது அதற்கான கதவுகள்லாம் நமக்கு திறக்கும். இது உண்மையாக நடந்த விஷயம், நான் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிற விஷயம்தான். அதனால் நீங்கள் ஈடுபடுத்துங்க அதில். இது 2வது விஷயம். 3வது விஷயம், ஈடுபடுத்துறது மட்டும் இல்லை, அதோடு நம்ம உழைக்கணும். நம்ம உழைக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் பெரிய பிரச்சனை செல்ஃபோன், இந்த கேஜெட்ஸ், அதுக்குள்ளே உள்ள கேஜெட்ஸ், இது எல்லாம் தான் நமக்கு சேலஞ்சஸாக இருக்குது. அது தவறே கிடையாது. மாடர்ன் டெக்னாலஜி இஸ் வெல் அண்ட் குட். எது தவறுனா அதற்கு நம்ம அடிமையாக இருக்கும். மாறா அது நமக்கு ஒரு கருவியை வச்சுக்கிறதுக்கு நம்ம பழக்கப்படுத்தணும். அதை கருவியை வச்சு பழக்கப்படுத்திட்டு நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் உழைச்சால் மட்டும்தான் பலன் உண்டு. பாடுபட்டால் மட்டும்தான் பலன் உண்டு. ஆகையால் கண்டிப்பாக இதை நீங்கள் உழைச்சி ஆகணும். உழைச்சி பழகும் பொழுது சில சக்ஸஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல உங்கள் வாழ்க்கையில் விஷயங்கள் புரியும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து மேலே பார்க்க வேண்டியது தைரியம். நம்ம உழைக்கிறோம், எல்லாம் கரெக்டு, ஆனால் அதுக்கு நமக்கு தைரியம் வேணும் இல்லையா. அந்த தைரியம் எங்கேருந்து வருது? நம்ம அந்த தைரியத்தை தைரியம் எப்போ வரோன்னா, நமக்கு கன்விக்ஷன், ஒரு விஷயத்தை பண்ணுறோம், இது ஜெயிக்கிறோன்ற ஒரு நமக்கு திருப்தியாக நமக்குள்ளே அமையும். அதாவது கன்ஃபார்மாக தெரியும் நான் அதை ஜெயிக்க போகிறேன்ற அந்த கன்விக்ஷனோட ஒரு தைரியம். அதுக்கு ஒரு உதாரணம், சுவாமி விவேகானந்தா அவர்கள் தன்னுடைய நண்பரோட, ஒரு வெளிநாட்டு நண்பரோட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காலை முற்றத்துக்காக ஓடி வரதான் அந்த வெளிநாட்டு நண்பர் ஓடினாராம். ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாராம். ஆனால் விவேகானந்த பெருமாள் அப்படி நின்றுட்டு இப்படி பண்ணாராம். அப்படி பண்ணிவிட்டு அந்த காலை அதை பார்த்தோன்னே அப்படியே வந்த காலை அப்படி நின்று அப்படியே அமைதியாக போயிடுச்சான். இதில் என்ன நம்ம இதில் சோர்ஸ் என்ன, இதில் இந்த நடந்த விஷயத்தில் என்ன உண்மை? அப்போது அந்த மாதிரி பண்ணும்பொழுது உண்மையாகவே விவேகானந்த பெருமான் தன்னுடைய வைப்ரேஷன் அப்படி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த காலைக்கு. உங்களுக்கு ஒரு உண்மை சொல்கிறேன், இந்த ஓரறிவுலேருந்து 5 அறிவு, எஸ்பெஷலி இந்த மிருகங்களுக்கு நம்மளுடைய வைப்ரேஷனை ஈஸியாக ரீட் பண்ண முடியும். நம்ம பயந்தால் மட்டும்தான் அதுங்க நம்மளை துரத்துங்க. ஆனால் தைரியமாக ஒரு வைப்ரேஷன் கொடுத்தோன்னா
ஸ்டாப் பண்ணும். நாயும் அப்படிதான். நாயை பார்த்து ஓடுனீங்கன்னா அது துரத்தும். நாயை பார்த்து திரும்பி அப்படி ஒரு பார்வை பார்த்து தைரியமாக இருந்தீங்கன்னா நாய் அப்படி அமைதியாயிடும். அதை தான் விவேகானந்த பெருமான் சொன்னாங்க. அதனால் தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இது எல்லாம் ஆயிடுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணட்டோம்னா, எல்லாம் கரெக்டாக இப்போது நம்ம ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறோம்னா நம்ம பல மக்களோட பல விஷயங்கள் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது நம்ம பேச்சு திறமையை வளர்த்துக்கணும். பேச்சு திறமையை வளர்க்குறது ரொம்ப ஒரு நல்ல முக்கியமான கலை. எகெயின் நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தங்கிட்ட பேசுகிறோம், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறோன்னா அந்த பேசுகிறதோட முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு அது ரீச் ஆகணும். சுவாமி விவேகானந்த பெருமான் சிகாகோவில் பேசும்பொழுது சகோதர சகோதரிகளேன்னு ஆரம்பித்தாங்க. அந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அது என்ன, ஏன் காரணம் அப்படி சொன்னாங்கன்னா, அதில் ஒரு உணர்வு ரொம்ப அடிப்படையில் இருக்கும். அந்த உணர்வை அவங்க கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு? அந்த உணர்வு அவங்க உண்மையாகவே நடிக்கலை, அவங்க அப்படி தான் பார்த்தாங்க, அந்த உணர்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க. அந்த பேச்சு இன்றைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பேச்சு இருக்குது. அப்துல் கலாம் ஐயாவும் அதே மாதிரி தான். இன்னும் நீங்கள் எத்தனை பேச்சாளர்கள் நீங்கள் பார்த்தாலும் அவருங்க சக்ஸஸ் ஆகியிருந்தாங்கன்னா அவங்க தன் வீட்டு பிள்ளையா, தன் வீட்டு குடும்பத்தில் உள்ளவங்களாக தான் அவங்க அந்த பார்க்குற ஒரு நிலைமைக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் அப்படி பண்ணுறது தான், நானும் அப்படி தான் பண்ணுறது. ஆனால் அதுக்கு நீங்கள் அந்த அனுபவத்தில் இருக்கணும், நீங்கள் உண்மையாக இருக்கணும். அப்போ தான் ஜெயிக்கும். சார், ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளோ பெரிய குண்டாக இருந்துக்கிட்டு உடம்பு குறைக்கிறதுன்னு பேசுனா அது முரண்பாடான விஷயம். அப்படி பண்ணக்கூடாது. எதுனாலும் அதுக்கு ஏற்ற தனக்கு அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு நீங்கள் தனக்கும் மற்றவங்களும் பிரச்சனை இல்லாத பேச்சுக்களை பேசி பாருங்களேன், அதில் ஒரு விஷயம் இருக்கும். இது எல்லாம் நடந்தாலும் கடைசியில் ஒரு குணம், நமக்குள்ள நிரந்தரமான குணம் ஒன்று நடக்கும். அது அன்பு. அந்த அன்பு எப்படி நடக்கும்னா, நம்ம அன்பாகவே மாறிடுறது, எல்லாத்தையுமே அன்பாகவே அணுகிறது. அதை நமக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா போகிறோம். நம்ம அன்பை வச்சு எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில் லைஃப்பில் நம்ம கிடைக்க வச்சிடலாம். நான் சொல்கிற அன்பு கணக்கு போகிற அன்பு இல்லை. நான் இன்றைக்கி உனக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தேன், நாளைக்கு எனக்கு பிரியாணி வாங்கி கொடுங்க. நான் இன்றைக்கி உனக்கு இதை பண்ணேன், நாளைக்கு அதை பண்ண கிடையாது. நீங்கள் அன்பாகவே இருக்கிறது. இதற்கும் சுவாமி விவேகானந்த பெருமான் வாழ்க்கையில் ஒரு இது இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், யார் யாசகம் அவங்க வீட்டு முன்னாடி கேட்டாலும் இருக்கிறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு காலத்தில் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சேலஞ்ச் ஆகிடுச்சான். அப்போது ஒரு நாள் விவேகானந்த பெருமான் ரூமில் போட்டு கூட்டிகிட்டு வாங்கலாம், ஒரு மாடி ரூமில். அப்போவும் அவருக்கு தவிப்பாக இருக்குமா. வீட்டு முன்னாடி அந்த இடத்துல ஒருத்தர் கேட்பாரான், என்ன இது கொடுக்குறது முடியலையான்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு பொட்டி இருக்குமா, பொட்டி திறந்தால் சில சேலைகள் இருக்குமா, தன்னுடைய தாயோட சேலைகள். அதை எடுத்து அவருக்கு தூக்கி கொடுப்பாராம். அந்த மாதிரி நெகிழ்ச்சியான சம்பவங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதாவது கொடுக்கறது மட்டுமே அவங்க குணம், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். ஸோ நீங்கள் அன்பாக இருக்கும் பொழுது நமக்கு அன்பை கொடுக்கறது மட்டும்தான் இருக்கும். அந்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அன்பு கொடுத்து அதை ஒரு அழகான ஒரு ப்ரீஸாக, ஒரு தென்றலாக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உள்ள வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அதான் ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கும். ஸோ கடைசியில் நம்ம இதை ரீகாப் பண்ணுவோம். முதல்ல நீங்கள் ஈடுபாடு, அப்புறம் அதுக்கு உள்ள முதல்ல உங்களுக்கு மேலே உள்ள நம்பிக்கை, அப்புறம் ஈடுபாடு, அப்புறம் நீங்கள் உழைக்கிற விஷயம், அப்புறம் உங்களுக்கு தைரியம், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பேச்சு, மற்றவங்களோட கலந்துக்கிற பேச்சு, கடைசியாக அந்த அன்பு. இந்த விஷயங்களை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கனாலே உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறந்துடும். தன்னம்பிக்கை பிறந்தால் என்றைக்குமே சந்தோஷமாக வாழலாம். தன் நம்பிக்கை. செல்ஃபிஷ் இஸ் வெரி குட். ஃபிஷிங் அவர் செல்ஃப். நம்ம கலோக்கியெல்லாம் ஆங்கிலம் சொல்லுவாங்க, செல்ஃபிஷாக இருக்கான்னு. கண்டிப்பாக நீங்கள் செல்ஃப் ஃபிஷிங்காக இருங்க. உங்களுடைய செல்ஃப், உங்களுக்குள்ளே உள்ள அந்த இறைத்தன்மை, உங்களுக்குள்ள அந்த ஆன்மாவை நீங்கள் ஃபிஷ் பண்ணுங்கள், அதை கேட்ச் பண்ணுங்கள். இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா. செல்ஃபிஷோட அதர் வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக உங்கள் செல்ஃபை நீங்கள் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்குள்ளே உள்ள அந்த இறைத்தன்மை ஆன்மாவை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய தன்னம்பிக்கை என்றைக்குமே நல்லாயிருக்கும்.